ஓட்டர் ஐடி வச்சிருக்கியா? ஆனா என்னடா புடிச்சுட்டாப்பா நீங்க? அண்ணா 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 டீ கொண்டு வா. சரிங்க. அருமை மாதர்கள் சொல்ல ஆமா என்னோட பெயராகப்பட்டது பான்மதி பெருந்துருவாள் என்று தெரிவிக்கலாம். ஹீரோ பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். தாயி அப்படி உங்க பெயர் பெருந்துருவாள்னு சொல்றீங்க. பான்மதியாக இருந்தாலும் ஏண்டாடே பால் வேணுமா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா. உங்களை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள் யாருக்கு மகளா நீங்க? அம்மா உங்களுடைய ஹீரோ பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள் பெருந்துருவாள்னு சொல்றீங்க. அப்படி பெருந்துருவாளாக இருந்தாலும் உங்களை பெற்ற உங்கள் தாய் தந்தைகள் எங்க அம்மா தந்து விட்டா, எங்க தந்தை விந்து விட்டார், நான் வந்து விட்டேன். ஒரே ஒருத்திக்கு ஒரு மகன் பருத்தி காட்டி குறித்து எடுப்பதற்கு நீங்க யாரா இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா யாரு? ஆமாங்க, உங்க தாய் தந்தைகள் தாயாகப்பட்டவள் யாருக்கு? ரேவதி அம்மை என்று தெரிவிக்கலாம். ஓ, உங்க தாயோ ரேவதி. ரேவதி சரிங்க. என் தந்தையா உங்க அப்பா அவர் யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட அரசர் தெரியுமா? யாருங்க? யாரு? தந்தை யாரோ? இப்படி பலராம சக்கரவர்த்திக்கும் தாய் ரேவதி அம்மைக்கும் நீங்க எங்க நீங்க மகளாக பிறந்தன்னு சொல்றீங்க. அப்படி மகளாக பிறந்து என்ன பண்றேன்? வசதிக்குனாலும் வசதிக்கு வச்சுக்கலாம்ல. நல்லா இருக்கா? சரிங்க. பாஸ் பால் பத்திரியில கொஞ்சம் பேச்சு நல்லா இருக்கும். சரி ஏங்க
இப்படி பலராம மூர்த்திக்கும் ரேவதிக்கும் பிறந்த வான்மதி பெருந்துருவாளா இருந்திருந்தாலும் வான்மதி பெருந்துருவாளாக இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்? காலகாலத்தில் திருமணம் நல்லானாலும் கணவர் புல்லானாலும் மாறுமுட்டு தொங்க புண்ணிய கொட்டத்தானே உன்னைய பார்த்து தொங்க நாசமா போனவனே பூமியை பார்த்து தொங்க கேட்டனா கிளமாய் போயிருவேன். மன்னிச்சிருங்க சதிசீட்டம் பேசுகிறேன். யார கல்யாணம் பண்ணிக்க? அவர் எப்பேற்பட்டவர்? எந்த நாட்டு அரசர்? ஓ உனக்கு மட்டும் தான் சொந்தமா? அப்பேற்பட்ட உங்கள் கணவர் யாரு? ஐயா ஒரு 50 கிலோ மட்டும் சாக்கு இருந்தா அவனை போட்டு கட்டு. கணவர் யார் தெரியுமா? யார் அவர்? இல்லைங்க இப்பதான் எனக்கு இடம் தொலைவறாங்க. இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணு போக்குறாங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. கணவர் யார் தெரியுமா? தீஞ்சு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரா? போய் பார்த்துட்டு வந்துட்டாரா? பின்னாடி பின்னாடி போ. பெருமாள் சிரிப்பாரு. ஒண்ணுமே எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகுன்னா எங்க எங்க நடக்க வேண்டியதா இருக்குது. வேலையா போயிருது, ஒண்ணும் பண்ண முடியல. ஒரே வேலை நைட்டு. ஆமா
தெய்வீகம்தான். சரி ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அவர் எந்த நாட்டு மன்னர், எப்பேற்பட்டவர்? அம்மா யார் அவர்? 56 தேசத்துக்கு அதிபதியா வழங்கக்கூடிய அப்படியா? கணவராகப்பட்டவர். கணவராகப்பட்டவர். அவர் யார் தெரியுமா? அவர் யாருங்க? பெண்களும் சரிகிற படைத்த ஓ, வெங்கல சரீரம் படைத்த அஸ்தாபுர வேந்தனாகப்பட்ட பரவக்கொடி மன்னன் அட. துரியோதன ராஜனையும் அலையிட்டு எது அவரகொடியா? அவர் கொடுத்ததான் நாலு கத்து கொடுத்து வருவேன். ஓ, அரவக்கொடி எங்களது, அதாவது டேய், ஏன் அப்படி பேசுற? கம்முனுடா. அப்படி இருந்தாலும் அவரை கல்யாணம் பண்ணீங்களா? அவரை திருமணம் செய்து நீ சந்தோஷமா இருந்தாலும் இன்னைக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா? அம்மா உங்க புரசை வரும்போது வண்டியில ஐயோ வண்டியில ஐயோ அழுவுடா சராய் போலாம். வரும்போது கூட்டிட்டு வர சொல்லாரு, வா போலாம். கணவருக்கு அன்பா இருந்தாலும் சரி. எனக்காக அன்பளிப்பு செய்தாரே. ஆமா. என் அன்பு தாயாகப்பட்ட யாரு? என்னோட குரு குரு அம்மா அவர்கள். யாரு? அம்மா தேவி அம்மா அவர்கள். தேவி அம்மா அவர்களும். ஐயாவாகப்பட்ட ஆமா. கோபால ஐயா அவர்களும் ஐயா அவர்களும். பச்சமுத்து ஐயா அவர்களும் யாரு? இன்னொன்னு வாங்கி தின்ன, நான் தின்னலாம், நீ தின்னியா? சரிங்க, அனைவற்று பெருமை அனைவற்று பேரும் உங்களுக்காக அன்பு செய்திருக்கிறார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய ஆகப்பட்ட வெள்ளாள பெட்டிக்கு சேர்ந்த செல்வன் அண்ணா அவர்களும் செல்வன் அவர்களும் நம்ம நல்ல உலகமே போட்டு தள்ளிட்டு இருக்கிறார். இல்ல, யூடியூப்பில் வீடியோக்கள் போட்டு கொண்டு ஆமா. அன்பனாகப்பட்ட முருகன் முருகன் இப்படி சொல்லக்கூடியவர் அளவற்ற பேர் அன்பளிப்பு செய்திருந்தாலும் ஆமா, இங்க கூடியோர் சபையா அளவ கவுண்டர் ஐயா அவர்களும் அளவற்ற பேர் அன்பளிப்பு செய்தார்கள். கணவரை காண வேண்டும் அல்லவா? உங்கள் புறத்தில் அழைத்து வர சொன்னார்.